முதலில் சிக்கனை நன்கு நீரில் கழுவி ஓரளவிற்கு பெரிய துண்டுகளாக வெட்டி கொள்ளவும். பின்பு ஒரு பாத்திரத்தில் வெட்டிய சிக்கனை போட்டு கெட்டியான தயிர், மிளகாய் தூள், உப்பு ஆகியவற்றை சேர்த்து பிரட்டி 10 நிமிடம் ஊற வைத்து கொள்ள வேண்டும். பின்னர் சோம்பு, பட்டை, ஏலக்காய், அன்னாசிப்பூ, கிராம்பு அனைத்தையும் மிக்சியில் போட்டு பொடி செய்து கொள்ள வேண்டும். பின்பு பாசுமதி அரிசியை கழுவி நீரில் 30 நிமிடம் ஊற வைத்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு வாணலியில் தேவையான அளவு எண்ணெய் மற்றும் நெய் ஊற்றி காய்ந்ததும் அதனுடன் வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து பொன்னிறமாக வதக்கி பின்பு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து வதக்க வேண்டும். அதன் பிறகு அதனுடன் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் மற்றும் அரைத்து வைத்துள்ள பொடியை சேர்த்து கிளறி விட வேண்டும். பின்பு ஊற வைத்துள்ள சிக்கனை அதனுடன் போட்டு 5 நிமிடம் நன்கு கிளறி சிக்கனில் மசாலா சேரும் வரை பிரட்டி விட்டு 15 நிமிடம் குறைவான தீயில் வேக வைக்க வேண்டும். பின்னர் குக்கரில் வாணலியில் வேக வைத்த சிக்கனை எடுத்து போட்டு கொள்ள வேண்டும். பின்பு அந்த வாணலியை மீண்டும் அடுப்பில் வைத்து அதில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி ஊற வைத்துள்ள பாசுமதி அரிசியை போட்டு 5 நிமிடம் கிளறி அதையும் குக்கரில் போட்டு கொள்ள வேண்டும். பின்பு அந்த குக்கரை அடுப்பில் வைத்து அதில் கொத்தமல்லி தழை, புதினா, தேங்காய் பால் மற்றும் 3 கப் தண்ணீர் ஊற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்து கொதிக்க விட வேண்டும். நன்கு கொதிக்க ஆரம்பித்ததும் குக்கரை மூடி தீயை அதிகரித்து 1 விசில் விட்டு பின் தீயை குறைத்து 15 நிமிடம் கழித்து அடுப்பை அணைக்க வேண்டும். விசில் அடங்கியதும் குக்கரை திறந்தால் சுவையான தலப்பாக்கட்டு சிக்கன் பிரியாணி ரெடி.